அன்னை துர்க்கைய பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க. துர்க்கை அப்படின்னு சொன்னாலே ஒரு வீரம், ஒரு ஆற்றல், உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு தைரியம், அந்த மாதிரி ஒரு உணர்வு. இத்தனைக்கும் சொந்தமாக விளங்கக்கூடிய அந்த தெய்வம் எதனால இந்த பூலோகத்துல இப்படி ஒரு கோலத்துல நமக்காக எழுந்தருளினாள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. வரம் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைத்து மகிஷன் ஒரு மிகப்பெரிய வரத்தை வாங்கிட்டா, எந்த ஆண்களாலும் என்னை அழிக்க கூடாது. இப்ப மும்மூர்த்திகளாலே ஒண்ணும் செய்ய முடியல. மகிஷன் பண்ற துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் எல்லாரும் வந்து முறையிடுகிற போது எல்லாரும் சொல்றாங்க, எங்களால் அவனுடைய துன்பம் தாழ முடியல. யாருதான் போய் வதைக்கிறது? எந்த ஆண் சக்தியாலையும் தனக்கு அழிவில்லை அப்படின்னு அவன் ஏன் வரம் வாங்கினா? பெண்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமானவர்கள், பலமற்று போனவர்கள். அவர்களை என்ன வச்சு யார் அழிக்க போறா? அதனால என்னை யாருமே அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆணவத்தின் உச்சத்துல அவன் இந்த முடிவை எடுத்தான். ஆனா அப்பத்தான் மும்மூர்த்திகளும் தேவர்களோடு கூடி பேசுகிற போது சிவபெருமான் சொல்லுகிறார், என்னில் சரிபாதியாக அம்பாள் இருக்கிறாள். மகாவிஷ்ணுவினுடைய மார்புல மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். பிரம்மாவுடைய நாவிலேயே சரஸ்வதி வாசம் செய்கின்றாள். இந்த தேவியரின் பெருமைகளை தெரிஞ்சுக்காத ஒருத்தன் நம்மளை வந்து அழிக்க கூடாது அப்படின்னு வரத்தை வாங்கினானா அவனுக்கு அழிவில்லை அப்படின்னு நினைச்சதே மிகப்பெரிய தவறு. ஆகவே நாம யாரும் போய் சண்டை போட வேண்டாம். நமக்குள் இருக்கக்கூடிய சக்திகள் ஒன்றிணைந்தாலே போதும், அவன் அழிந்து விடுவான் அப்படின்னு சொல்லி அம்பாள் ஒரு அற்புத சக்தியாக தோன்றுகிறாள். 3 தெய்வங்களின் வடிவமாக, 3 சக்திகளினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை ஒரே ரூபமாக மாற்றி இன்னும் என்னென்ன பெண் சக்திகள் இருக்கோ அத்தனையும் ஒன்றாக இணைத்து அம்பாள் அப்படி பராக்கிரமாக நின்ற அந்த கோலம் தான் துர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோலம். துர்க்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த கோலத்தில் வெளிப்பட்ட அந்த அம்பிகை மகிஷனை வதம் செய்வதற்கு என்றே வந்தாள். மகிஷனை பார்க்கிறா. மகிஷன் இவளுடைய அழகுல மயங்கி போயிடுறான். பெண்கள் அப்படின்னாலே ஒரு போக பொருளாகவும் அழகு பொருளாகவும் பார்ப்பது அப்படிங்கிறது தான் அவனுடைய வழக்கமாக இருந்தது. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சுறான். ஆனா அம்பாள் பார்த்தா, கல்யாணம் தானே பண்ணிட்டா போச்சு, ஆனா உனக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான், என்னை போர் செய்து நீ வெற்றி கொண்ட பிறகு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா. ஒரே கணத்துல நான் வென்று காட்டுகிறேன் பார் அப்படின்னு சபதம் பண்ணிட்டு துர்க்கையை எதிர்க்க ஆரம்பிச்சான். பார்க்கறதுக்கு அழகா தெரிஞ்ச ஒரு பெண் அப்பதான் தான் யார் அப்படின்னு வெளிப்படுத்த ஆரம்பிச்சா. கடைசியில அந்த மகிஷனை வதம் செய்து மகிஷாசுர மர்தினியாக அவள் நமக்கு காட்சி கொடுத்த அந்த அழகான கோலம்